ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك خير البرية صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم ذاك خير البرية صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் திருக்குர்ஆனினுடைய ஆரம்பம் முதல் நிறைவு வரையிலும் முழுமையாக ஓதி நமது ஹாஃபிஸ் அவர்கள் நிறைவு செய்ய அதை கேட்கிற பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். திருக்குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், பிறர் ஓத கேட்பதும் பாக்கியம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அழைத்து சொல்வார்கள், இக்ர அலையல் குர்ஆன். இப்னு மஸ்ஊத், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும். அவங்க சொல்வாங்க, அக்ரவு அலைக் வ அலைக்க உன்சில், நான் ஓதுவதா? திருக்குர்ஆனை தங்களுக்கல்லவா அருளப்படுகிறது. திருக்குர்ஆனை அல்லாஹ் தங்களுக்கு அருளினான், நான் எப்படி ஓதி தாங்கள் கேட்பது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார் இப்னு மஸ்ஊத். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅ மின் கைரி, பிறர் ஓதச் சொல்லி நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்றார். ஓத வேண்டும் ஒருவர், அதை நான் கேட்க வேண்டும். அந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு எப்போதும் கிடைக்கிறதோ இல்லையோ, ரமலானிலே ஹாஃபிஸ் அவர்கள் நின்று ஓத நாம் கேட்கிற பாக்கியம். அதனால தான் 30 ஜுஸுவையும் கேட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த வாய்ப்பை இழந்து விடவும் கூடாது. அது அல்லாஹ் கொடுத்த பெரிய வாய்ப்பு. இங்கே நமது ஹாஃபிஸ் அவர்கள் ரொம்ப அழகாகவே ஓதி நிறைவு செய்திருக்கிறார்கள். குர்ஆன்ங்கிறது உங்ககிட்ட நான் ஓதிடலாம், எங்கிட்ட நீங்கள் ஓதிடலாம். மெஹராபில் நின்று ஓதணும். இந்த இடத்துல நின்னா அல்ஹம்தே தடுமாற்றமாகும். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். இங்கிருந்து ஓதுகிற வாய்ப்புங்கிறது சில பேருக்கு கேளுங்க, வாக்கியா பாடம்பாங்க, ஓத சொல்லுங்க, எழுத்து வெளியாகாது. மனப்பாடம் இருக்குது, யாசீன் மனப்பாடம் பாங்க, யாசீனை பொது இடத்துல ஓத சொல்லுங்க, ஓத முடியாது. ஏன்?
நாவில் வார்த்தை வெளியாக்குவதும் அல்லாவின் ஏற்பாடு. அதிலே திருக்குரானை மெஹராபிலே நின்று ஓதுகிற அந்த வாய்ப்பு என்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அல்லாஹ் நமக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்கினான். நான் நீண்ட நெடும் காலம் தராவி தொலைவித்த போதெல்லாம் அந்த மெஹராப் நமக்கு பல அனுபவங்களை தந்திருக்கிறது. இங்கே ஹாபிஸ் அவர்கள் ஒரு எழுத்து விட்டுருச்சுன்னா அப்படி போகிறது இல்லை. அண்ணன் கூட சொல்லுவாங்க, மேலே மேலே போயிட்டு தான் வர்றது. அந்த எழுத்தை தூக்கி கொண்டுருவாங்க. விடுபடாமல் பாதுகாக்கிற ஒரு இடம். 30 ஜுசுவா 30 ஜுசுல எத்தனை எழுத்து, அத்தனை எழுத்தையும் உச்சரித்திருக்கிறார். நான் நிறைவுபடுத்த வேண்டும். அடுத்தடுத்த வேலை நம்ம நிர்வாகம் இங்கே முடிச்சுட்டு இன்னும் 2 இடத்துக்கு போவாங்க. இங்கே நான் சொல்வேன், அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் உலாயிக ஹும் கைருல் பரியா, ஒரு அருமையான செய்தியை சொல்கிறான். பெருமானாருடைய தர்பாருக்கு ஒருவர் வந்தார். வந்து ரசூலை கூப்பிடுகிறார், யா கைரல் பரியா, படைப்புகளிலெல்லாம் சிறந்தவர்களே என்று கூப்பிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி யா கைரல் பரியா என்கிறார். பெருமானார் தகுதி, உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளிலெல்லாம் அவர்களே சிறந்தவர்கள். அதில் யாருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஆனா சையீது உல்தி ஆதம், மனித குலத்துக்கெல்லாம் நானே தலைவன். ஒரு அம்பியாவு வராயின், நபிமார்கள் எல்லாம் எனக்கு பின்னால் தான் வருவார்கள். எனக்கு முந்தி உலகத்திற்கு வேணுமென்றால் வந்திருக்கலாம், மறுமையில் எனக்கு பின்னால் தான் நபிமார்கள் என்று சொன்ன எம்பெருமான் எல்லா வாய்ப்புகளும் பெற்றவர்கள். அதனால் அவர் சொன்னார், யா கைரல் பரியா, படைப்புகளிலெல்லாம் சிறந்தவர்களே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை அடக்கம், எத்தனை பணிவு. தாக்க இப்ராஹிம் நாங்களாம், அது நான் இல்லப்பா, அது இப்ராஹிம் நபின்னு நாங்களாம். படைப்புகளிலெல்லாம் சிறந்தவர்களே என்று சொன்ன போது அதற்கு எல்லா தகுதியும் பெற்ற உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இப்ராஹிம் கலீலுல்லாஹ் நான் இல்லைங்கிறாங்க. அது அடக்கத்தின் வெளிப்பாடு, பணிவின் வெளிப்பாடு. ஆக நபி அவர்களும் படைப்புகளில் சிறந்தவர்கள், இப்ராஹிம் நபியும் படைப்பில் சிறந்தவர்கள். அல்லாஹ் இன்னைக்கு ஓதுன வசனத்துல சொல்றான், இன்னல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத், ஈமான் பலமாக இருக்கிறது, அமல்கள் சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை பார்த்தால் உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள் மனிதர்களில் படைப்பில் சிறந்தவர்கள். கைருல் பரியாங்கிற வார்த்தை இப்ராஹிம் நபிக்கு சொல்லப்படுது, ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுது. படைப்புகளில் சிறந்தவர் என்ற பெயரை, அதே பெயரை அல்லாஹ் ஈமானும் அமலும் இருக்கிறவர்களுக்கு சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றவங்க அது நபியின் சஹாபிகள் என்றார்கள். சஹாபாக்கள் கைருல் பரியா, இந்த மண்ணில் வாழ்ந்தவர்களில் எல்லாம் அவர்களே சிறந்தவர்கள். அடுத்தடுத்து யார் தங்களை அழகுபடுத்தினார்களோ ஈமானிலும் அமலிலும் இன்றைக்கும் அழகானவர்கள். ஈமான் அழகா இருக்கிறது, அமல் சீராக இருக்கிறது, உள்ளம் செழிப்பாக இறை நினைப்பில் இருக்கிறதா, அவர்கள் கைருல் பரியா, படைப்புகளில் சிறந்தவர்கள் என்ற அங்கீகாரம் திருக்குரான் சொல்கிறது. அப்படிப்பட்ட உயர்த்து பெயரை அல்லாஹ் கொடுக்கிற அந்த வசனத்தை இன்று ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கைருல் பரியாவை ஆக்கி வைப்பானாக. இங்கே நடந்த குர்ஆன் மஜ்லிஸ், அதற்கான வாய்ப்புகளை கொடுத்த அல்லாஹ்வுக்கு முதல்ல நன்றி சொல்கிறோம். அடுத்து சிறப்பாக பல வருடங்கள் இங்கே ஓதி தொழுகிற நமது ஹாபிஸ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதற்கு தோள் கொடுத்து துணை நிற்கும் நிர்வாகிகளுக்கும் தாங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அல்லாஹு தாலா ஹாபிஸ் அவர்கள் தொடர்ந்து ஹயாத் வரைக்கும் நீடிக்க செய்வானாக. இதை திரும்ப திரும்ப ஓதுகிற வாய்ப்பையும் கேட்கிற வாய்ப்பையும் நமக்கு தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆடம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இப்போ يا كريم يا رحيم يا الله
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء. اللهم ارزقنا بالألف ألفة، وبالباء بركة، وبالتاء توبة، وبالثاء ثوابا، وبالجيم جمالا، وبالحاء حكمة، وبالخاء خيرا، وبالدال دليلا، وبالذال ذكاء، وبالراء رحمة، وبالزاء زكاة، وبالسين سعادة، وبالشين شفاء، وبالصاد صدقا، وبالضاد ضياء، وبالطاء تراوة، وبالله ظفرا، وبالعين علما، وبالغين غنى، وبالفاء فلاحا، وبالكاف قربة، وبالكاف كرامة، وباللام لطفا، وبالميم موعظة، وبالنون نورا، وبالواو وصلة، وبالهاء هداية، وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم، وارفعنا بالآيات والذكر الحكيم، وتقبل منا قراءتنا، وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من خطأ أو نسيان أو تعريف كلمة أو مواضعها، أو تقديم أو تأخير، أو زيادة أو نقصان، أو تأويل على غير ما أنزلته عليه، أو ريب أو شك أو سهو أو سوء إلحان، أو تعجيل عند تلاوة القرآن، أو كسل أو سرعة أو زيغ لسان، أو وقف بغير وقوف، أو إدغام بغير مدغم، أو إظهار بغير بيان، أو مد أو تشديد أو همزة، أو جزم أو إعراب بغير ما كتبه، أو قلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب. فاغفر لنا ربنا وكتبنا مع الشاهدين. اللهم نور قلوبنا بالقرآن، وزين أخلاقنا بالقرآن، ونجنا من النار بالقرآن، وأدخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا، وفي القبر مونسا، وعلى الصراط نورا، وفي الجنة رفيقا، ومن النار سترا وحجابا، وإلى الخيرات كلها دليلا. فاكتبنا على التمام، وارزقنا أداء بالقلب واللسان، وحب الخير والسعادة والبشارة من الإيمان. اللهم آنس وحشتنا في قبرنا. اللهم ارحمنا بالقرآن العظيم، واجعله لنا إماما ونورا وهدى ورحمة. اللهم ذكرنا منه ما نسينا، وعلمنا منه ما جهلنا، وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار، واجعله لنا حجة يا رب العالمين. اللهم أوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة، ورحمة نازلة، وبركة شاملة، وتحفة كاملة، ومقبولة ومرضية منا إلى روح سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة. يا حي يا قيوم برحمتك نستغيث، أصلح لنا شأننا كله، ولا تكلنا إلى أنفسنا طرفة عينا. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. اللهم استر عوراتنا وآمن روعاتنا. اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا، ولا تهلكنا بخطايانا. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا، وعصمنا فيما بقي من أعمارنا. اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا، ولا تهلكنا بخطايانا. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا، وعصمنا فيما بقي من أعمارنا. اللهم إنا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم آت نفوسنا تقواها،
وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب النعمة وأبواب العافية وأبواب السلامة وأبواب الرزق وأبواب الراحة وأبواب الصحة وأبواب الهداية وأبواب الولاية وأبواب الحكمة وأبواب العلم وأبواب الصيام وأبواب الجنة والاستقامة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك بحق الفاتحة المعظمة والسبع المثاني أن تفتح لنا كل خير، وأن تتفضل علينا بكل خير، وأن تجعلنا من أهل الخير، وأن تعاملنا يا مولانا معاملتك لأهل الخير، وأن تحفظنا في أدياننا وأنفسنا وأموالنا وأولادنا وأصحابنا وأحبابنا وأزواجنا وأهلنا من كل محنة وفتنة وبوس وضير، إنك ولي لكل خير ومتفضل بكل خير ومعط لكل خير برحمتك يا أرحم الراحمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد الساري سره في جميع الآثار الأسماء والصفات عدد ما أحاط به علم الله. اللهم إنا نتوسل إليك بسيد الخلائق الأجمعين وبالأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم وتابعيهم أجمعين وبأوليائك وصالح عبادك فضلا بسعاداتنا الصوفية الجنيدية والطيفورية والقادرية والجشتية والطبقاتية والسهروردية والشاذلية والجلالية، خصوصا بشيخنا ومربنا وهادنا وفخرنا وذخرنا وملجانا ومن جانا قطب السمان السيد محمد مولى البخاري الجليل الجزيل القادري قدس الله سره العزيز. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله، فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا عالم السر منا لا تهتك الستر عنا وعافنا واعف عنا وكلنا حيث كنا. يا الله بدعوى مجابة والعرش مفتوح بابا. يا الله بنا بالسعادة والخاتمة بشهادة. يا الله بتوبة وقبول وإحسان. يا الله بتوبة قبل درج الأكفان. يا الله بها يا الله بها يا الله بحسن الخاتمة. يا رب جمعا طلبنا منك مغفرة وحسن الخاتمة. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه واصل علي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم.